நியமனம் என்பது அதனுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அந்த துணைவேந்தர்கள் நியமனம் என்பது அண்டர் சப்ஜுடியஸ். அநேகமாக இந்த மாதம் ஜூன் மாதம் 29ஆம் தேதி அந்த வழக்கு வர இருக்கிறது. அந்த வழக்கினுடைய நிலைத்தன்மை பொறுத்து வெகு விரைவில் உயர்கல்வித்துறையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் கலந்து பேசி விரைவில் வைஸ் சான்சலர்ஸ் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் அறிவிக்கப்படும் என்கிற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆட்சி முழுவதுமே இந்த வழக்கிலே போயிருச்சு, நியமிக்கப்படாமலே போயிருச்சு. அதனால நிறைய பேர் பாதிப்புள்ளாயிருக்காங்க. இல்லை, கடந்த காலங்களில் மாநில உரிமைக்காக போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. The state autonomous, ஸ்டேட்டோட இண்டிபெண்டன்ட், அதுக்காக போராட வேண்டி இருந்தது. ஆனால் இந்த முறை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய கவர்னருடைய பட்ஜெட் விளக்க குறிப்பேடில் சரி, மாண்புமிகு முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி அந்த மோதல் போக்குகள் கடைபிடிக்கப்படாது, சுமூகமாக பிரச்சனைகள் தீர்க்கப்படும், வழக்குகள் எல்லாம் மிக விரைவில் சரி செய்யப்படும், வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, நிலுவையில் இருக்கிற பேராசிரியர்கள் நியமனம் பண்ண போறாங்க, கெஸ்ட் லெக்சர்ஸ் 8000 பேர் எங்களை பர்மனன்ட் ஆக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதோட மட்டுமில்ல, அவங்களுக்கு கொடுக்கிற அந்த ஸ்லாப் பேக்கேஜ் உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. பல ஆண்டுகளா பணியாற்றி கொண்டிருக்கிற கெஸ்ட் லெக்சர்ஸ் அவங்களான நிலைப்பாடுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பேச்சுவார்த்தை தொடர்கிறது. ஆளுநர் இணக்கமா இருக்கிறத பாக்குறோம். இல்ல, அதுதான் சப்ஜுடியஸ் கோர்ட்ல இருக்கு. அந்த கோர்ட் வந்த பிறகு இல்ல, அது கோர்ட்ல இருக்குல்ல. எங்க நிலைப்பாடு, மாநில அரசுக்கு அந்த இண்டிபெண்டன்ட் அட்டானமி இருக்கிறது. பொதுவாக சென்ட்ரல் மத்தியத்தில் இருக்கு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். கல்வி தமிழ்நாட்டில் மட்டும் பொது பட்டியல் இருக்கு. அந்த பொது பட்டியலிருந்து விடுபட்டு மாநில பட்டியலுக்கு வரணும். அப்பொழுதுதான் நாங்க இண்டிபெண்டா நாங்க எங்க செயல்பட முடியும். அதுக்கான முறையான அறிவிப்புகளுக்காக காத்திருக்கோம். ஆளுநர் இணக்கமா இருக்கிறத பாக்குறோம். கல்வி நிதிகள்லாம் உரிய நேரத்தில் போன ஆட்சி முழுவதுமே பெற முடியல. கல்வி நிதிகள்லாம் பெற முடியும். இந்த புதிய அரசனுடைய நடைமுறைகள் எல்லாமே மிக கவனமாக, மிக ஆழமான முடிவுகளாக இருக்கிறது. நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லியிலே பிரதமர் அவர்களோடு சந்தித்து மற்றும் உயர் மத்திய அமைச்சர்களோடு சந்தித்து ஒரு நல்ல தீர்வை எட்டி கிடைக்க வேண்டிய நிதிகள் எல்லாம் டெஃபினட்டா கிடைப்பதற்கான முயற்சி எடுக்கும். காங்கிரஸை தொடர்ந்து ஐயுஎம்ல நேற்று திமுக வெளியே வந்திருக்காங்க. தொடர்ந்து பயணிப்புன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? 60 கட்சி வெளியே வந்திருக்காங்க. அது நீங்க ஐயுஎம்எல்ல கேட்கணும். எங்க கிட்ட கேட்டுன்னா ஐயுஎம்எல் இப்ப எங்க கூட இருக்காங்க. அது எங்களுக்கு பெரிய கடமை. ஐயுஎம்எல் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் இயக்கம். அந்த அரசியல் இயக்கம் தன்னுடைய முடிவை மாற்றிக் கொண்டிருக்கிறது. நாங்க எங்க தலைவர் ராகுல் காந்தி ஆரம்பத்திலே எங்க முடிவை மாத்திட்டார். அதனால நாங்க எல்லாம் ஒன்றாக பயணித்து இந்த அரசாங்கத்தை, கூட்டணி அரசாங்கத்தை 5 ஆண்டுகள் வழிநடத்தி சென்றோம். சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க எதிர்கட்சிகள். அதுல என்ன இருக்குது? அரசியல்னா எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிக்கணும் தான். அதுக்கு முறையான வழியில் ஆளும் கட்சி எங்க பதில நாங்க சொல்ல போறோம். இதுதான் ஜனநாயகம். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை ஜனநாயகத்தில் அவங்க தெரிவிக்கலன்னா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 8.5 கோடி மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அவங்க தான் இப்பதான் சொல்லிட்டாங்கல்ல, அரசு யாரை ஆளுவது, அரசாங்கம் யாரை நடத்துவது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் ஒரு சில பேர் இன்னும் அரசாங்கத்தை நாம் நடத்துவது போது நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தவறானது. தளபதி விஜய் சார் அவர்களுடைய அரசாங்கம் கூட்டணி மந்திரி சபை நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி. ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று கூட 42 லட்சம் ரூபாய் பறிமுதல் பண்ணியிருக்காங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல. தொடர்ந்து எல்லா நிலைகளிலும் பிடபிள்யூடி என்ன ரோடு
கான்ட்ராக்ட், என்னுடைய துறை ஹையர் எஜுகேஷன், எல்லாவற்றிலும் டிரான்ஸ்பரண்ட் அரசாங்கத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஊழல் இல்லாத ஒரு திறந்த புத்தகமாக இந்த அரசாங்கம் செயல்படும். முதலமைச்சர் அதைத்தான் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதை நோக்கித்தான் எங்கள் அரசாங்கம் செயல்படுகிறது. நன்றி.